இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வாங்க போறோம், சிலிண்டர் வாங்க போறோம், கல்லு வாங்க போறோம். சென்னையில மிக பக்கத்துல கல்லு எங்க கிடைக்கும், ஸோ அதுவும் வாங்க போறோம். அதுக்கப்புறம் அடுப்பு வாங்கிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சமையலும் பண்ண போறோம். தினமும் டே நைட்டு வண்டி ஓட்டி காசு பின்னாடியே ஓடுறோம், ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கிற மாட்டோம். ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எக்கச்சக்க வீடியோ வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது வாரம் நினைக்கிறேன் முருகன் கோயிலுக்கு. மொத்தம் 6 வாரம் கணக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு எங்களெல்லாம் முடிஞ்ச அளவு பாட்டு நிற்காம போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஸோ கேப் போட்டு வர்றாங்க. அதில் இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஸோ பண்ண முடியலை. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. இன்றைக்கி என்னன்னா சிறுவாபுரி கோயிலுக்கும் போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுப்பு, சில திங்ஸு, சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலான்னு தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். அதே போல் என்னோட வீடவும் காமிக்கிறேன். என்னோட வீடு தான் இருக்கிற வாடகை வீடை தான் காமிக்கிறேன், பாருங்க. இந்த ஏரியா எல்லாமே இந்த வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்டு வந்து மதுராந்தகத்துலேருந்து மாப்பிள்ளை வர்றான். ஸோ வாரமே வந்து மதுராந்தகத்துலேருந்து லீவு கேட்டு வேலை பார்க்குறான். அங்கேருந்து லீவு கேட்டு தான் வர்றான். கோயிலுக்கு மிஸ் பண்ணல ஆகணும். என்ன இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்பயுமே காலையில் வேலை போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 6:30 ஆயிடுச்சு காலையில். இங்கேயே போன டைம் அப்படி தான் இங்கே வந்து கிளம்பி போனோம். போன வாரம் ஒரு 6 மணிக்கு நம்ம கிளம்பி போனோம். 7:30 8 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். ஆனால் கூட்டம் இல்லை, சரசரன்னு போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. காலையில் போனோம்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி ரைட்டு, அவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க. சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளதாங்க இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளமும் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க இடம். அதாவது நம்ம ஊர் சைடு இருக்கிற நேச்சுரலாக கிராமம் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கிராமம் தான். ஆனால் இங்கே சிட்டி லைஃப் அதை விட்டு இங்கிட்டு வெளியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் புதுசாக மாறின ரூமு தான் இது. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் இல்லை, ரொம்ப வெக்க. ஸோ இன்னும் வந்து ஃபேனெல்லாம் ஒரு 2-3 எல்லாம் போட்டோம்னா சரியாக போயிடும். மற்றபடி வீட்டெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டு சிங்கப்பெருமாள் வந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேப்பில் வர்றேன்னு இருக்கான், பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்காண்டி வெயிட் பண்ணுற டயத்தில் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்களே பாருங்கள். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ரொம்ப நேரமாக வந்து பைக்குக்கு வந்து லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் யோசிச்சு பார்த்தேன் சிங்கப்பெருமாள் தானே அப்படின்ட்டு நானும் அவரை ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டே இருக்குது, பாருங்கள். வேலைக்காங்கயா, வேலைக்கா போறீங்க போதுமாங்கயா? சரி, எம்டி அடிச்சு தானே போகிறோம். சரி ரைட்டு, நம்மளே இறக்கி விட்றலான்ட்டு தான் ஏற்றி லிஃப்ட் கொடுத்தேன் நான். ஆனால் அவருக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு வந்தார். ஸோ அவரும் டாட்டா காமிச்சிட்டு இறங்கி கிளம்பிட்டாரு. இனிமே தான் ட்விஸ்டே இருக்குங்க. நான் என்னமோ அந்த ஐயாவுக்காக தான் அங்கே நின்ன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பெருமாள் கோயிலில் இறங்கலை. நான் திரும்பவும் மெனக்கெட்டு அங்கேருந்து எம்டி அடிச்சுட்டு தான் அவரை பிக்கப் பண்ணேன். யூட்டனை போட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு, நீங்களே அதுவும் பாருங்கள். அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலில் எப்பவுமே ஃப்ரெண்டு இறங்குவான். அதனாலதான் நான் என்னமோ பெரிய டவுசர் மாதிரி ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு இறக்கி விடலான்ட்டு டேமா கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டேன். லாஸ்டா பார்த்தோம்னா அவன் தாண்டி போய்கிட்டு இருக்கியா, சிங்கப்பெருமாள் கோயிலாம் தாண்டி போய்கிட்டு இருக்கியா. மறந்துட்டானா தூங்கிட்டானான்னு தெரியல. அடுத்த ஸ்டாப் இறங்க சொல்லியிருக்கேன், பிக்கப் பண்ணிட்டு. ஸோ இந்த சிலிண்டர் எம்டி சிலிண்டர் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சவர் அவங்க வீட்லயே புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தர்றாரு. ஸோ அவங்க வந்து ஐநாபுரம். ஸோ சிறுவாபுரி கோயிலில் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு வர்ற வழியில் எம்டியை கொடுத்துட்டு ஃபுல்லாக தூக்கிட்டு அதுக்கு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு இன்னும் சில திங்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவு எடுக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட். இதில் எப்படி சார் உட்காருவீங்க? காலை 2 காலையும் நடுவில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதறாம செதறாம உட்காருங்க, போகலாம். ஏய் என்ன செருப்பு அப்படி தூக்கி வைக்கலாமரா? அதாவது 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை டயரில் தூக்கம் இல்லாமல் தான் அப்படியே வந்தோம். பஸ்ஸில் வந்து அசந்து தூங்கிட்டான். சரி ரைட்டு, நம்ம போகிற வழியில் ஹைவே ஏறிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை தான். ஸோ டீ குடிக்கல பாருங்க.
அப்போதான் ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா லாரியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்க வந்தார் பாவம். உடனே சைரன் அடிச்சுட்டு வீல் வண்டி வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வண்டி எடுங்கன்ட்டு. ஸோ பாவம் அந்த டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு சாப்பிடாம கிளம்பிட்டாரு. முடிஞ்சளவு அனைத்து ஓட்டுநர்களும் டீ காஃபி சாப்பிடுறத தவிர்த்துடுங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில் டீ காஃபிக்கு பதில் ஜூஸ் ஏதாவது குடிங்க. அதுவும் நெல்லிக்காய் ஜூஸ்னா இன்னும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் தான் நாங்கள் அடிக்கிறோம். அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இல்லாமல் போய் கரெக்டாக நம்ம ரெட்டில்ஸ் பைபாஸ்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த காரணத்தில் ஒரு பங்கு இருக்கும். ஈட்டனை போட்டு மெனக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த நேரத்துக்கு என்னவோ அங்கே சிஎன்ஜி இருந்துச்சு, நல்லதாக போச்சு. கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோவை இந்த இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிரைவர்ஸ் எல்லாரும் நம்ம ரெட்டில்ஸ் டோலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ எனக்கே தெரியாது. ஸோ இந்த ரூட்டை ரீசெண்டாக தான் நானே கண்டுபிடிச்சேன். என்ன ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் டோலை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரூட்டை நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் சிறுவாபுரி நான் வந்து 5 வாரம் போயிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 3 வாரம் எனக்கு டோலு கூட காசு போய் பே பண்ண முடியாமல் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுவுமே சுற்றி டைம் வேஸ்ட் ஆகி தான் சுற்றி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் 4வது முறை போகிறப்ப எல்லா டோலுக்குமே போகிற மாதிரி காசு இருந்துச்சு. இந்த டைம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சுற்றி போகிறேன். நம்ம உள்ளேருந்து வர்றோம். கரெக்டாக அந்த டோலுக்கு முன்னாடி யூட்டனை போட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகிறோம். அந்த ஹைவே வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஹைவேல வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிடையாதுங்க, 2வது லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்டில் கட் ஆகி உள்ள ஒரே ரோடு தான். நீங்கள் பாட்டுங்க, அதாவது இந்த லெஃப்ட் கிடையாது, இந்த லெஃப்ட் வந்து ரோடு சரி இருக்காதுங்க. இதுக்கு அடுத்த லெஃப்ட் ஒரு லெஃப்ட் வரும். ஒரே ரோடு தான். ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா திரும்ப ஹைவே அந்த டோல்கிட்டே போய் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே யூட்டனை போட்டு நீங்கள் அடுக்கு நேராக ஜம்முன்னு போகலாம். இல்லைடா எனக்கு இப்படிலாம் சுற்றி போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டோல் பே பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து எங்களை மாதிரியே கஷ்டப்படுற டாக்ஸி டிரைவர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். டிரைவர்ஸு கட்டாயம் எல்லா விதக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகிறவங்க மேக்சிமம் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குங்க. நான் போன வரைக்கும் சொல்கிறேன், இத்தனை வாரத்தில் காலையில் வெள்ளனை ஒரு 1 மணி 1:30 மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பி நாங்கள் மறுநாள் அதாவது விடிஞ்சு 10 மணிக்கு தான் நாங்கள் ரூமுக்கே வருவோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு மேலே நீங்கள் கோயில் இருக்க மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோட போகிறவங்க குழந்தைங்களோட போகிறவங்களுக்கு இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டோம். கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இத்தனை நாள் வந்து 5 வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனை தான் வந்தோம். எக்கச்சக்க கூட்டம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கியூலி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதாவது வெளியில வெஹிக்கிள் கம்மியாக நிற்கிதுன்னு சொல்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வண்டியை சேஃபாக பார்க்கிங் பண்ணியாச்சு. ஆட்டோவில் முன்னாடி உட்காந்துட்டு போகிறே தனி சொன்னாங்கன்னா இந்த சைடு மாப்பிள்ள அந்த சைடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு கவலையே கிடையாது. நான் தான் முன்னாடி நிப்பாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டே இருக்குது பார்க்கிங்க்கு. ஸோ கவலைப்படாமல் காரில் வரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ். எல்லாத்தையும் தெரிஞ்சது தான், நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது. இதே இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தீங்க விலக முடியாத அளவுக்கு போயிருக்கோம். உள்ளே போக தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. செருப்பை பாதுகாக்கிறது இங்கே பெரிய விஷயம். தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் சேஃபாக ஒரு இடத்துல ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டாச்சு. வட்ட செருப்பை தேடுறதுக்கே 1/2 மணி நேரம் போயிருங்க. செருப்பை கழட்டி போட்டு உள்ளே கிளம்பியாச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். 50 100 இந்த டே எதில் போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். சிறுவாபுரி முருகன் கோயிலில் மட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமேனா என்னடா சொல்கிறார் அப்படின்னா 100 ரூபா வரிசை 50 ரூபா வரிசை தான் ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ வந்து எம்டியாக கிடக்கும். அந்த சைடு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ. நடுமேத்தில் இருக்குது 50. இப்போ நாங்கள் போகிறது வந்து 100. இதுதான் நாங்கள் 100ல் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். உள்ளே என்ட்ரானதுமே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சுற்று இந்த மாதிரி 3 அடுக்காக போகுதுங்க. வெளியில் வந்து ஒரே லென்த்தாக வந்துட்டோம். ஒரு 5 சுற்று, 2வது ஒரு 5 சுற்று. இப்போ உள்ளே என்ட்ராகி உள்ளேயே ஒரு 5 சுற்று. எத்தனை சுற்று இந்த 100 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் கூட சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே என்ட்ரானோம். அதுக்கு பேசாமல் ஃப்ரீலேயே போயிருக்கலாமேன்ட்டு நானும் அப்படியே ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்துட்டோம். இங்கே கிராஸ் ஆகிறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சுங்க. ஆனால் பரவாயில்ல, வெற்றிகரமாக 5வது வாரம் பட்டையை போட்டு முருகனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. முருகன் தான் என்ன பண்ண பார்த்துருக்காருன்னு தெரியல. ஒரு வழியாக சாமி கூப்பிட்டு வந்தாச்சுங்க. பட்டையெல்லாம் போட்டாச்சு. 5வது வாரம் வெற்றிகரமாக முடிஞ்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. நம்ம காலையில தான் எப்பயும் வருவோம். அவ்வளோ கூட்டம் 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு குறையாம ஆகும். இப்போ வந்து 2 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டோம். ஸோ
ஸோ கோயிலுக்கு வரவங்க கொஞ்சம் லேட்டாக கூட கிளம்பி வர்றது ரொம்ப நல்லது தான். குழந்தை விட்டு வச்சிருக்கவங்க கொஞ்சம் லேட்டாக வரலாம், கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடும். அதுவும் இந்த டே நாங்கள் 100 ரூபா டோக்கனில் போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து கும்மிடிப்பூண்டியை தாண்டி ராமபுரம் கிட்ட 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க கல்லு. ஸோ அதுக்காக போகிறோம். எப்பயுமே வந்தால் அடிச்சிடுறது, என்னடா கோயிலுக்கு போயிட்டு கல்லு குடிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஒரு நேச்சுரல் பானம் தானே, உடம்புக்கு நல்லது தானே. ஸோ அதனால இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே அதுவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு சிலிண்டரு இன்னும் எக்ஸெட்ரா எங்கெங்க போகிறோம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறேன். பேலன்ஸ் வீடியோ அடுத்த பார்ட்டாக வருகிறது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க.